டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது அனுபவங்கள், தலபுராணங்கள், அடியார்களது நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முருகப்பெருமான் வழிபாடு எப்போது தோன்றியது அப்படிங்கிற காலத்தை இன்னும் சரியாக கணிக்க முடியல. ராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே முருகப்பெருமான் வழிபாடு இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு உதாரணமாக வால்மீகி ராமாயணத்திலேயே ஒரு குறிப்பானது காணப்படுகிறது. ராமபிரான் எய்துகிற, அதாவது ராமபிரானிடமிருந்து புறப்படுகிற அம்புகள் அத்தனையுமே முருகப்பெருமானது கையில் இருக்கிற வேலுடைய பிரகாசத்தை ஒத்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படி பாருங்க, யுகங்களை கடந்தும் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னால் இருந்து ஆரம்பித்த முருகப்பெருமான் வழிபாடு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராமாயண காலத்துக்கு முந்தையே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நம்ம தரிசிக்க போகிற ஆலயம் இதுவும் மலைக்கு மேலே கோயம்புத்தூரில் இருக்குது, குங்கு தேசத்தில் இருக்குது. கோவையிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில். இந்த மலைக்கு பேர் என்ன தெரியுமா? அனுவாவி அப்படின்னு பேர். அனுவாவி மலை அப்படின்னு பேர். இந்த மலை ரொம்ப புராதனமானது. இந்த மலையை பார்த்திங்கன்னா ஒரு 3 பக்கம் மலை, ஒரு பக்கம் பாதை, நடுப்புற ஒரு பள்ளத்தாக்கு போல காணப்படுகின்ற இடத்துல இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது. அனுவாவி சுப்பிரமணியர் கோவில், முருகன் கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போனீங்கன்னா இங்கே நடந்து தான் போகணும். அடுத்து எத்தனை படின்னு கேட்க தோன்றது இல்லையா? அதிகமான படிகள், 500 படிகள் ஏறணும். இந்த மலைக்கு மேலே வாகனங்களில் செல்ல முடியாது, வசதி கிடையாது. 500 படிகள் ஏறி போகணும். அப்படி ஏறி போகிறப்ப நீங்கள் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா காடு, 2 பக்கமும் காடு. மலைக்கு மேலே வனம் இருக்கும் இல்லையா, அது போல் இடம். இங்கே நீங்கள் போகிற போது தனியாக போகக்கூடாது, ஒரு 7-8 பேர் சேர்ந்து தான் போகணும். திடீர்னு எந்த பக்கத்தில் யானை கிராஸ் பண்ணும் சொல்ல முடியாது. நீங்கள் படியில் நடந்து போவீங்க, இங்கேருந்து யானை வரும், இந்த படிகளை கடந்து இந்த பக்கம் போகும், காட்டுக்குள்ளே இந்த பக்கம் போகும். இதெல்லாம் பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். வனத்துறையினரும் இந்த மலையில் இருப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பாக நம்ம போகிறது ரொம்ப முக்கியம் முருகப்பெருமான் தரிசனத்துக்கு. மலைக்கு மேலே போயாச்சுன்னா உங்களுக்கு கீழே இறங்குறதுக்கே மனசு வராது. அப்படி ஒரு அற்புதமான இடத்துல முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார். இந்த இடத்தினுடைய பெயர் அனுவாவி. கீழே அடிவாரம் சொன்னேன் இல்லையா, 500 படி சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவு. 1 கிலோமீட்டர் தொலைவு நீங்கள் படி ஏறணும். அனுவாவி அப்படிங்கிறதுக்கு அணுன்னா அனுமன், வாவின்னா குளம், தீர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அனுமனுக்கு தீர்த்தம் அப்படிங்கிறது அனுவாவி மலையினுடைய பொருள். எதுக்கு அனுமனுக்கு தீர்த்தம்? எப்போ அனுமன் இங்கே வந்தான் அப்படின்னா நம்ம ராமாயணத்தில் நடந்த கதைக்கு போகணும். ராமாயணம் நம்ம அத்தனை பேரும் ஓரளவு கேள்விப்பட்டிருக்கோம். ராமாயண கதையில் பிரதானமானது என்ன அப்படின்னா, ராவணனை சம்ஹாரம் செய்வதற்காக ராமபிரான் தனது படையினரோடு இலங்கைக்கு போகிறான். இலங்கையில் யுத்தம் ஏற்படுகிறது. அந்த யுத்தத்தில் 2 தரப்பினரும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ரோஷமாக மோதிக்கொள்கிறார்கள். ராமபிரானுக்கு பாதுகாவலாக ராமபிரான் படையில் வானர சேனை அப்படிங்கிறது அதிகம். இந்த வானர்கள் அத்தனை பேருமே ராமனுக்கு சப்போர்ட்டாக, ஆதரவாக இந்த போரில் கலந்து கொள்கிறார்கள். லட்சுமணன் இருக்கான், எல்லாருமே இந்த ராமன் பக்கம் இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் ராவணனோட பக்கம் பார்த்திங்கன்னா, ராவணன் மிகப்பெரிய ஒரு சிவபக்தன். ராவணனுக்கு தம்பி உண்டு, பையன் உண்டு, எல்லாருமே உண்டு. எல்லோரும் இந்த போரில் கலந்துக்கிறாங்க. ராவணனுக்கு மகன் பேர் இந்திரஜித்துன்னு பேர். அவனுக்கு மேகநாதன் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. இந்த இந்திரஜித்தோட வீரத்தை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நம்மெல்லாம் விதிர்த்து போயிடுவோம். அப்பேற்பட்ட ஆற்றல் கொண்டவன், போர் புரியக்கூடிய ஆற்றல் கொண்டவன் இந்திரஜித். இந்த இந்திரஜித்தை பார்த்திங்கன்னா 3 பேரிடமிருந்து அஸ்திரம் பெற்றிருக்கிறான் இந்திரஜித். யாரிடமிருந்து? பிரம்மா கிட்டேருந்து வாங்கியிருக்கான்,
சிவன் கிட்டேருந்து வாங்கியிருக்கான், மகாவிஷ்ணுட்டேருந்து வாங்கியிருக்கான். இப்பேற்பட்ட அஸ்திரங்களை தன்வசம் வைத்திருக்கக்கூடியவன் இந்திரஜித். போர் நடக்கிறது. அன்றைய தின போரில் இந்திரஜித் வருகிறான். இந்திரஜித்துக்கு என்ன, இவங்க அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணணும், லட்சுமணன் ராமன் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு அன்றைய தின போரில் பல லட்சக்கணக்கான வானரர்களை அழிக்கிறானாம். வானர சேனை எல்லாரையும் அழிக்கிறானாம். அப்பேற்பட்ட ஆற்றல் கொண்டவன் இந்திரஜித். இவன் எய்கிற ஒரு அஸ்திரமானது பிரம்மாஸ்திரம். அது என்ன பண்ணுறது, நேர போய் லட்சுமணனை தாக்குகிறது. லட்சுமணனது இதயத்தை குறியாக வைத்து தாக்குதல் செய்வதற்காக ஏவப்பட்ட அந்த அஸ்திரமானது லட்சுமணன் மூர்ச்சையாகி கீழே விழுறான். ஒரு போர் அப்படின்னா சேதங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், உலகளாவிய போர்கள்லாம் எந்தெந்த நாட்டுக்கும் நடுப்புற நடக்கிறது, என்னென்ன சேதங்கள், அந்த போர் குறித்து எத்தனை பீதிகள், எவ்வளோ அவஸ்தை, எல்லாமே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உலகத்தில் போர் என்பதே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் மகான்கள் விரும்பி இருக்கிறார்கள். எந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டு மேலே துவேஷம் இருக்கக்கூடாது, போரே இருக்கக்கூடாது, சமாதானமாக போகணும் அப்படிங்கிறத மகான்களது நிலைப்பாடு. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் நமக்கு தெரியாது. பாருங்கள், ராமாயண காலத்திலேயே மிக கடுமையான போர் நிகழ்ந்தது. அந்த போரில் கீழே விழுந்துட்டான், மூர்ச்சையாக விழுந்துட்டான். லட்சுமணன் போயாச்சு அப்படின்னா ராமனது பலம் இழந்துவிடும். நான் ராமனுக்கு யார் பிரதானம் அப்படின்னா லட்சுமணன், அவனுடைய சகோதரன் தான் பிரதானம். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் உடனே வரவழைக்கிறாங்க. அந்த வைத்தியர் வந்து பார்க்குறார், யார், லட்சுமணனை பரிசோதனை பண்ணுறார். சில மூலிகைகளை கொடுக்குறார். அவன் மீண்டும் உயிர்த்தெழுவதற்காக, மூர்ச்சையில் இருந்து மீள்வதற்காக அவனுக்கு கொடுத்து பார்க்குறார். ஆனால் லட்சுமணன் எந்திரிக்கலை. சொல்லுவோம் இல்லையா, டாக்டர் சொல்லுவார், ஏதான ஒரு வியாதிக்காக நம்ம போனோம் அப்படின்னா இந்த மருந்து கொடுக்குறேன், ஒரு 3 நாள் சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டும் இது அப்படியே உங்களுக்கு காய்ச்சல் இருந்ததுன்னா திரும்ப வாங்க வேறு தரேன் அப்படிம்பார். ஸோ எந்த மருந்து இந்த வியாதியை குணமாக்கும் அப்படின்னு மருத்துவர்களுக்கு தெரியாது. இதை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்து பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், இலங்கையில் இருக்கிற ஒரு வைத்தியர், பிரபலமான ஒரு வைத்தியர், மூலிகை வைத்தியர் கொடுக்குறார், சரி ஆகலை. அப்போ அவர் சொல்கிறார், லட்சுமணனை மீண்டும் உயிர்த்தெழ வேண்டுமென்றால், லட்சுமணன் மீண்டும் இயல்பான நிலைக்கு வர வேண்டுமென்றால் ஒரே ஒரு மருந்து தான், ஒரே ஒரு மூலிகை தான் தேவைப்படுது. அந்த மூலிகை வடக்க சஞ்சீவி மலையில் காணப்படுகிறது. அந்த சஞ்சீவி மலைக்கு உடனே போய் அந்த மூலிகையை கொண்டு வந்தால் லட்சுமணனுக்கு கொடுத்து அவனை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஜாம்பவான் சொல்கிறார், வானர சேனையோட ஜாம்பவான் சொல்கிறார், அனுமனை உடனே அனுப்புகிறார். அனுமான் நீ உடனே புறப்படு. ஏன்னா அனுமனுடைய வேகம், விவேகம் இதெல்லாமே நமக்கு தெரியும். நீ உடனே போய் அந்த மூலிகையை கொண்டு வரணும், லட்சுமணனை உடனே காப்பாற்றணும், புறப்படு அப்படிங்கிறார். ராமனிடமிருந்து உத்தரவு பெற்று அனுமன் புறப்படுகிறார். நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு படத்தில் நிறைய கோவில்லாம் பார்த்திங்கன்னா இப்படி கையில் மலையை வச்சுட்டு வருவார். சஞ்சீவி மலைன்னு பேர் அதுக்கு. ஒரு மலைக்கு போய் ஒரு குறிப்பிட்ட மூலிகையை கொண்டு வர சொன்னார். அந்த மலைக்கு போய் அந்த குறிப்பிட்ட மூலிகையை அனுமன் தேடுகிறான். அந்த மூலிகை எதுன்னு தெரியல, ஏன்னா நிறைய மூலிகைகள் இருக்குது அந்த சஞ்சீவி மலையில். அந்த சமயத்தில் அனுமன் என்ன பண்ணுறான், இனிமேலும் நம்ம தேடி நேரத்தை கடத்தக்கூடாது, லட்சுமணன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், மூர்ச்சையாகி கிடக்கிறான், அதனால் இந்த மலையையே அப்படியே நம்ம பெயர்த்து எடுத்து கொண்டு போய் விடுவோம். இதைத்தான் சொல்லுவாங்க கிராமத்தில், சொல்லுவாங்க இன்றைக்கும் சொல்லுவாங்க, வெட்டிட்டு வேணா கட்டிட்டு வரான் அப்படிம்பாங்க. அது யாரை வச்சு சொல்கிறாங்க, அனுமனை வச்சு சொல்கிறாங்க. அனுமனுடைய சாதுரியம், புத்தி சாதுரியம், அனுமனுடைய ஞானம், அனுமனுடைய நேர வெளிப்பாடு, இதெல்லாம் தான் இன்றைக்கு அனுமனை பலரும் வணங்குவதற்கு காரணம். அனுமனா உடல் பலம் மட்டுமல்ல, உடல் பலம் மட்டும் ஒருவனுக்கு இருந்ததுன்னா அவன் எல்லாவற்றிலும் வெல்ல முடியும் சொல்ல முடியாது. ஒரு புத்திசாலி ரொம்ப சுலபமாக வீழ்த்தி விடுவான். என்ன இருக்கணும், உடல் பலம் இருந்தாலுமே ஞானம் இருக்கணும்,
டைமிங் சென்ஸ் இருக்கணும், எந்த நேரத்தில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கணும், இவையெல்லாம் நமக்கு இருக்கணும். அனுமன் என்ன பண்ணுறான், யோசிக்கலை, அந்த மூலிகையை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல நேரம் செலவு பண்ணால் மலையை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து கரெக்டான நேரத்தில் கொடுத்தான். என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கிற எந்த மூலிகை தேவையோ அந்த மூலிகையை கொடுத்து குணமாக்கினாங்க லட்சுமணனை. ரைட்டு, இவ்வளோ பெரிய மலையை தூக்கிட்டு வரான். ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் வர முடியுமா? நமக்கு தேவைகள்லாம் இருக்குது இல்லையா? நம்ம வெளியூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸிலே நம்ம சென்னையிலேருந்து திருச்சி போகிறோன்னா ஒரு 2 இடத்துல பஸ்ஸு நிறுத்துவாங்க. டீ காஃபி சாப்பிட்றதுக்கு, நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நிறுத்துவாங்க. அனுமன் தூக்கிட்டு வர்றபோது திடீரென அவனுக்கு தாகம் ஏற்பட்டதாம். ஒரு பெரிய மலையை தூக்கிட்டு வரான், அவனுக்கு தாகம் ஏற்படுது, தண்ணி குடிக்கணும். உடனே நம்மெல்லாம் ஒரு சொம்பு குடித்தா போகிறோம், அனுமனுக்கு எவ்வளோ குடிக்கணும்? அனுமனுக்கு நிறைய தண்ணி கொடுக்கணும். அவனுடைய ஆற்றலுக்கு, அவனுடைய உடல் வலிமைக்கு நிறைய தண்ணி கொடுக்கணும். அவனுடைய பறந்து வருகிற போது இந்த மலை, எந்த மலை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அணுவாவி பார்க்குறோம் இல்லையா, இந்த மலைக்கு மேலே பறந்து வருகிற போது இந்த மலையை பார்க்கிறான், இந்த மலையில் இறங்குகிறான். இந்த மலையில் யார் இருக்கா? முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் அருளி கொண்டிருக்கிற மலை இந்த மலை. அப்போ அணுவாவி இல்லை, அப்போ பேர் வேறு. இந்த முருகப்பெருமானை பார்த்த உடனே அனுமன் என்ன பண்ணுறான், குமரக்கடவுளை வணங்கி விட்டு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கிறான் முருகப்பெருமான்கிட்ட. முருகப்பெருமான் தன்னோட கையில் இருக்கிற வேலினால் ஒரு இடத்துல அப்படி குத்தி ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துகிறார். தண்ணீர் பிரவாகம் எடுத்து வருகிறது. அனுமனை பார்க்குற, அனுமா எவ்வளவு ஜலம் வேணுமோ சாப்பிடு, குடி அப்படிங்கிற. அனுமகுமார தீர்த்தம் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த தீர்த்தத்தினால தான் அனுமார் வாவி அப்படின்னு அது அழைக்கப்பட்டது. வாவின்னா தீர்த்தம், குளம், குட்டை, ஏரி, இதெல்லாம் வாவின்னு சொல்லலாம். அனுமனுக்காக முருகப்பெருமான் ஏற்படுத்தின தீர்த்தம்தான் அனுமார் வாவி, அணுகுமார தீர்த்தம் அப்படிலாம் சொல்லப்பட்டு இன்னைக்கு அணுவாவி அப்படின்னு எளிமையாக வந்துவிட்டது. இந்த தீர்த்தத்தினுடைய ஊற்றுக்கண் எதுவரைக்கும் போகுதுன்னு பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியலையா? அன்னைக்கு அனுமனுக்காக ஏற்படுத்தின அந்த தீர்த்தங்கிறது ஒரு தோற்றம், ஒரு இடம் இருக்கணும் இல்லையா, எங்கிருந்துன்னு தெரியலையா, அந்த இடம் போய்கிட்டே இருக்கான். இந்த தண்ணியை குடிச்சிட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், அனுமர் என்ன பண்ணுறார், முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு சென்று லட்சுமணனை உயிர்ப்பிச்சார். அதனால தான் இந்த திருத்தலம் அத்தனை விசேஷம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அணுவாவி நீங்கள் போனீங்க அப்படின்னா போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் நல்ல பிரம்மாண்டமாக பார்க்க முடியும். ஏன்னா அவர் தானே காரணம். அனுமன் ப்ளஸ் முருகன், இந்த 2 பேர் தான் இந்த இடத்துல சிறப்பு. அனுமனுக்கு தனியாக ஒரு சந்நிதியும் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயருடைய திருமேனியும் காணப்படுகிறது. மலைக்கு மேலே போனால் முருகப்பெருமான். இந்த திருத்தலத்துக்கு வந்தீங்க அப்படின்னாலே அந்த குழுமம் இருக்குது பார்த்தீங்களா, அனுமனுக்காக தீர்த்தம் ஏற்படுத்தியதாலவோ என்னவோ, அல்லது மலைக்கு மேலே உயரத்தில் காணப்படுவதாலோ என்னவோ, இந்த மலைக்கு வந்தாலே ஒரு குளிர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குளிர்ச்சி நமது உடம்புக்கு மட்டுமல்ல, நமது மனதுக்கும் ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு குளிர்ச்சி. அப்பேற்பட்ட இடம் அணுவாவி. இந்த அணுவாவி பற்றி நாளைய நிகழ்ச்சியிலும் காணலாம். நன்றி, வணக்கம்.